உலகியலின் பக்கத்திலோ எல்லாம் வெறுமை, எதுவும் இல்லை, எல்லாம் மறைந்து கொண்டே இருக்கின்றன. அழகு, இளமை, நம்பிக்கை இவை நிறைந்த இன்றைய மனிதன் நாளைய அனுபவசாலியாகிறான். இன்று பூத்த மலர்களாகிய நம்பிக்கைகளும் இன்பங்களும் சுகங்களும் எல்லாம் நாளைய உறைபனியில் வாடி கருகிவிடும். ஒரு பக்கம் இப்படி இருக்கிறது. மற்றொரு பக்கத்தில் வெற்றியின் மேல் மனிதனுக்கு உள்ள ஆசை, வாழ்க்கையின் தீமைகளை வெல்ல ஆசை, வாழ்க்கையை வெற்றி கொள்ள ஆசை, பிரபஞ்சத்தையே கீழடக்க ஆசை, இவையும் உள்ளன. இந்த பக்கத்தில்தான் மனிதர்கள் உறுதியாக நிற்க முடியும். எனவே வெற்றிக்காக, உண்மைக்காக, மத உணர்வுக்காக துணிச்சலாக போராடுபவர்கள் சரியான வழியிலேயே போகிறார்கள். அதையே வேதங்களும் போதிக்கின்றன. மனம் சோர்ந்து விடாதீர்கள், பாதை மிகவும் கடினமானது, கத்தி முனையில் நடப்பது போன்றது. ஆனாலும் சோர்வடைந்து விடாதீர்கள், எழுந்திருங்கள், விழித்திருங்கள், குறிக்கோளை, இலட்சியத்தை அடைந்தே தீருங்கள். கட உபநிடதம் 1.3.14. மத உணர்வின் இந்த பல்வேறு வெளிப்பாடுகள் அவை எந்த உருவத்தில் மனிதர்களுக்கு தோன்றினாலும் சரி, அவற்றின் மைய கருத்து என்னவோ ஒன்றுதான். அவை எல்லாமே இந்த உலக வாழ்க்கை என்னும் பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்தி பெறும் வழியைத்தான் போதிக்கின்றன. உலகிற்கும் மதத்திற்கும் சமரசம் ஏற்படுவதற்காக அவை தோன்றவில்லை. மாறாக பலமான கட்டை அறுத்து மதத்தை அதன் சொந்த லட்சியத்தில் நிலைநிறுத்தத்தான் மதங்கள் தோன்றியுள்ளனவே தவிர உலகத்தை அனுசரித்து போவதற்காக அல்ல. எல்லா மதங்களும் போதிப்பது இதைத்தான். வேதாந்தத்தின் கடமை எல்லா மதங்களின் கருத்துக்களையும் ஒருங்கிணைத்து மிக உயர்ந்தது முதல் மிக தாழ்ந்தது வரையுள்ள எல்லா மதங்களின் பொதுவான கருத்தை வெளிப்பட செய்வதே. வடிகட்டின மூடநம்பிக்கை என்று நாம் சொல்லும் கருத்துக்கும் மிகவும் உன்னதமான தத்துவம் என்று நாம் சொல்வதற்கும் நோக்கம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதாவது இரண்டும் துன்பத்திலிருந்து வெளியேறும் வழியை காட்ட முயல்கின்றன. பல நேரங்களில் இந்த வழியை காட்டுபவர்கள் இயற்கையின் நியதிகளால் கட்டுப்படாதவராக, ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் சுதந்திரராக இருக்கிறார். சுதந்திரரான இந்த வழிகாட்டி யார்? அவர் எப்படிப்பட்டவர் என்பதில் எத்தனையோ பிரச்சனைகளும் கருத்து வேற்றுமைகளும் இருந்தாலும் அவர் சகுன கடவுளாகவோ, மனிதனைப் போன்ற உணர்வு பொருளாகவோ, ஆணாகவோ, பெண்ணாகவோ, அக்ரிணை பொருளாகவோ இருக்கலாம். இப்படி பலவாறாக இருப்பதாக முடிவில்லாத தர்க்கம் இருந்தாலும் அடிப்படை கருத்து ஒன்றுதான். பல்வேறு பிரிவுகளுக்கிடையே நிலவுகின்ற ஏறக்குறைய நம்பிக்கையற்றவையான இந்த வாத பிரதிவாதங்களின் இடையிலும் அவற்றின் ஊடேயும் ஒருமையின் தங்க இலை ஓடிக்கொண்டிருப்பதைக் காணலாம். வேதாந்த தத்துவத்தில் இந்த இலை கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது. அது சிறிது சிறிதாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த வெளிப்பாட்டின் முதல் படி எல்லா மதங்களும் சுதந்திரத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றன என்ற பொதுவான கருத்து ஆகும்.